ஹலோ நண்பர்களே, வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்றைக்கி வெளியாகி இருக்குது. தமிழில் மிகா மகன், தடையறை தாக்க, தடம் போன்ற சுவாரஸ்யமான படங்களை கொண்ட மகிழ் திருமேனி தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அஜித், அர்ஜுன், திரிஷா, ரேஜினா, ஆரவு என்ற ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க. லைகா தயாரிச்சிருக்குது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றி விமர்சனத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அர்ஜுன்கிற பேரில் அஜித் வந்திருக்கிறாரு. கயலுங்கிற பேரில் திரிஷா இருக்கிறாங்க. இவங்க ஒருவர் மீது ஒருவர் நல்லா அதீத அன்பும் பாசமும் ரொமான்டிக் காதல்னு சொல்லிட்டு நல்ல கணவன் மனைவியாக அன்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டயத்தில் சரி நம்ம வெளியில் நீண்ட பயணம் ரொம்ப தூரம் போகலாமா சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்து கிளம்புறாங்க. கார் எடுத்து கிளம்பையில் நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு சரியான ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் கார் நின்றுச்சு. நின்னவொடனே என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் ரஷீத்னா யார்? அர்ஜுன். நம்ம அர்ஜுன் அங்கேருந்து ஒரு ட்ரக்கில் வராரு. அவர் வரையில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கல. சரி அப்போ இவங்களை அனுப்பிச்சி விடுங்க, இவங்களை போய் நான் விட்டுட்டு ரெண்டாவது உங்களை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அர்ஜுனும் சரின்னு சொல்லிட்டு திரிஷா அர்ஜுன் கூட அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டோன்னு இவரும் வருவாங்க நினச்சிக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கடைசியில் என்ன ஆனது, இது எதனால் இப்படி கூட்டு போனான், அவன் யார், வண்டி எப்போ நின்றுச்சு அப்படிங்கிறத தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த கதை ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் படத்தில் ரீமேக் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தை நானும் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தோட இந்த விடாமுயற்சி படம் வேறு அளவுக்கு வித்தியாசமான மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ் என்ட்ரி, மாஸ் இடைவெளி காட்சி, மாஸ் பஞ்சு டைலாக் இந்த மாதிரிலாம் அஜித் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லாமல் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாதுவாக அப்பாவியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. படத்தில் முதல் பாதி கிளாஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாம் பாதி மாசுன்னு சொல்லலாம். அஜித்தையும் தாண்டி அர்ஜுன், ஆரவு, ரேஜினா என்ற அனைவருமே கதாபாத்திரம் முக்கியம் அருமையாக சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. படத்தில் மிகப்பெரிய பலம் திரைக்கதை மற்றும் கேமரா ஒர்க்கு தான் சொல்ல முடியும். படத்தில் இடைவெளி காட்சி எதிர்பார்ப்பை எகுற வைக்கும் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்காங்க. ஆங்காங்கே ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. ரெஜினாவை இதுவரை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் அவங்களோட நடிப்பு அந்த அளவுக்கு பக்கா அருமையாக சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. அனிருத் பாட்டை சொல்லவே முடியாது. எப்பயும் போல் அவர் பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்கும். படம் முழுக்க அருமையாக இருக்குது. குறையும் சொல்லப்போனால் படத்தில் அஜர்பைஜான் மொழியில் பேசுகிறாங்களா, அது நமக்கு கவனம் செலுத்த முடியாமல் கீழே டைட்டில் வாசிக்கிறதே படத்தை சரியாக பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுது. ரெண்டாம் பாதியை பார்க்கும்போது முதல் பாதி கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையும் தான் சொல்ல முடியும். ரெண்டாவது பாதி நல்லா மாசாக அதிரடி காட்சி ஆக்ஷனாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெஜினாவின் பிளாஸ் காட்சி கொடுக்காங்க. அது ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். குறைச்சி தான் அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். அஜித்தை போன்ற ஒரு மாஸ் ஹீரோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கதையை நடிச்சுக்காருன்னா அது ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுதான் சொல்ல முடியும். இறுதியில் அஜித்தை போன்ற ஒரு மாஸ் ஹீரோ தனது மாஸ் பிம்பத்தில் இருந்து முழுவதும் விலகி படத்தில் கண்டென்ட்டை மட்டும் நம்பி இயக்குனர் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காரு. 100% உழைப்பை அஜித் இதில் போட்டிருக்கிறாரு. கண்டென்ட் படத்தில் நடிக்கிறேன் என்று கருத்து சொல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதன் சுவாரஸ்யம் கொடுத்திருக்கிறாரு தன் மகிழ் திருமேனி. ஆக்ஷன், காதல், ட்விஸ்ட் மொத்தத்தில் விடாமுயற்சி விக்டரி தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 10க்கு 7 கொடுக்க. அந்தளவுக்கு குடும்பத்தோடு அனைவருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.